ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து மில்க் கோவா, பால் கோவா, அன்ஸ்வீட்டன் சர்க்கரை இல்லாத கோவா வச்சு குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 125 மில்லிகிராம் கோவா எடுத்துட்டுருக்கேன். அதை 1/4 கிலோ வாங்கி அதில் ஒரு பாதி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து மைதா மாவு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு எப்படி பிசைவோம் அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இதுக்கு வந்து பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம், அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணும். நான் ஒரு 15 உருண்டை எனக்கு வந்தது. நீங்கள் உங்களுக்கு சைஸ் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கூட உருட்டிக்கலாம். 20 உருண்டை வரும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நடுவில் கையில் வச்சுட்டு உருட்டி ரெடி பண்ணி வச்சு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டெப் 1. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஸ்டெப் 2 என்னென்னா, சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். 1 பங்கு கோவாக்கு நான் வந்து 1.5 பங்குக்கு கீழே சர்க்கரை எடுத்துட்டு அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் பாகு வச்சுக்கணும். பாகுனா ரொம்ப பாகு வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை தொட்டால் அந்த பாகு வந்து பிசுபிசுப்பு மாதிரி இருக்கும். அந்த லெவலுக்கு வந்த உடனே அடுப்பு அணைச்சிடணும். இதுக்கு வந்து நம்ம கொதிக்கும்போது கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் கேசரி பவுடர் கொஞ்சமாக தண்ணீரை கலந்து விட்டுக்கணும். 12 நிமிஷம் ஆன உடனே இப்போ அணைச்சிடலாம். பாகு ரெடி. இப்போ ஸ்டெப் 3 என்னென்னா, 3ஆவது ஸ்டெப் என்னென்னா, எண்ணெய் எடுத்து ஒரு வாணலியில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். எண்ணெய் வந்து ரொம்ப கொதி விடக்கூடாது. எண்ணெய் சூடான உடனே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். அப்புறமா இந்த கோவா உருண்டை இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றா போட்டு ஒரு 3-4 பீஸ் போடலாம். கொஞ்சம் சிம்மாக வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இது பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை எடுத்து நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம இப்போ வந்து அந்த சக்கரை பாகு இருக்கு இல்லையா, ரெடியாக இருக்கு இல்லையா, அதில் இந்த கோவா உருண்டையை சேர்க்கணும். ஸோ குலாப் ஜாமுன் ரெடி. அவ்வளோதான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால்கோவாவோட அந்த மனம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.